ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி பாகிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடாய் மஷ்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். கேப்சிகமாக க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்தையும் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், இது மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அப்புறம் 2 தக்காளியை நல்லா அரைச்சி பியூரே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவருக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஒரு வேளை உங்களுக்கு நல்லா கோட் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டவாவில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். கடாய் மஷ்ரூம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ண மாட்டாங்க, அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க மசாலாவில். பட் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, போதும். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம க்யூபாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். இதெல்லாம் ஒரு 50 செகண்ட் பண்ணால் போதும், எடுத்துடலாம் உடனே. கேப்சிகம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதையும் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிறேன். ஃப்ரை ஆனோன்னா ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இனி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா குக் ஆகட்டும் மசாலாலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம், தக்காளி பியூரே. மசாலா குக் பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா குக் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு மசாலா. ஒரு 10 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க.
இது சேர்க்குறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வருங்க உங்களுக்கு. அதுக்காக தான். ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும். நல்லா குக் ஆயிடுச்சு எல்லாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. இப்படி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட பச்சை ஸ்மெல் வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் மஷ்ரூம்க்கு எப்போவுமே வெஜிடபிள்ஸ் ராவாக தான் ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு பச்சை ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு ஏற்ற வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு பட்டரை மெல்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். Five minutes later. கிரேவி ரெடி. கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன். இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.